நான் கேள்வி கேட்ட பத்மினிக்கு ஒரு சாங்க்கு அப்புறம் நான் பதில் சொல்றேன்னு சொன்னேன். பத்மினி, நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்கு மேடம். பத்மினி, என்கிட்ட கேட்ட கேள்விக்கு நான் ஏன் உடனே பதில் சொல்லலன்னு நீங்க எல்லாரும் நினைக்கலாம். ஆனா என் மேல நம்பிக்கை வச்சு உங்களோட பிரச்சனைகளை என்கிட்ட சொல்றீங்க. அதுக்கு நான் சொல்ற பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதாகவும் அதே சமயத்துல நிதானமாவும் இருக்கணும். அதனால யோசிச்சு நிதானமா ஒரு பதில சொல்லணும்னு நினைச்சேன். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை யாரும் நமக்கு பிடிச்ச மாதிரி நாம அமைச்சுக்கிறதே இல்ல. சின்ன வயசுல பெத்தவங்களுக்காகவும், கல்யாணத்துக்கு அப்புறம் கணவனுக்காகவும், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்காகவும் நாம மத்தவங்களுக்காக தான் அதிகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். கடைசியா நீங்க எப்போ உங்களுக்கு பிடிச்சத செஞ்சீங்கன்னு கண்டிப்பா நம்ம யாருக்குமே நினைவிருக்காது. அப்படி நம்ம சுயத்தை தொலைச்சிட்டு வாழறது ஒரு வாழ்க்கையா? பத்மினி, நீங்க உங்க கடமைய சரியா செஞ்சிருக்கீங்க. இருந்தாலும் உங்க பிள்ளைங்களுக்கு அது பத்தலையே. உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய அவங்க தீர்மானிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேற வேற தானே. பத்மினி, இங்க துணைனா என்னன்னு அர்த்தம் தெரியாதவங்க தான் தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த சமூகம் எது தப்பா பேசல? அவங்களையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது. பத்மினி, இது உங்க வாழ்க்கை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்க பக்கம்தான் பத்மினி. நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. நன்றி பத்மினி. ஓ, சரி 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 சரி. என்ன குட்டி, பால் வேணுமா? பாத்தீங்களாண்ணே, மருமக கால அடிபட்டு படுத்து கிடக்குறா. அவளு கொஞ்சம் உதவி ஒத்தாசையா இருப்போன்னு இல்லாம இவ பாட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா. என்னத்த பண்ணி தொலைக்கிறது? இந்த கன்றாவையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. தான் பெத்த பிள்ளைக்கு அசிங்கமா இருக்கமேன்னு கொஞ்சமாவது உறுத்துது அவளுக்கு. பாவம் சந்தோஷ் தான். இவளால அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கா. இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணே, ஆடுற மட்டும் ஆடி கறக்கணும், பாடுற மட்டும் பாடி கறக்கணும். இதெல்லாம் சொல்லி கேட்கற ஜென்மம் இல்லைன்னு நாம தான் புரிய வைக்கணும். அதுக்கு தானே நான் ஒரு நல்ல ஐடியா பண்ணிருக்கேன். என்ன பண்ண போற? யாருக்கோ பிறந்த குழந்தைய தூக்கிட்டு நம்ம குழந்தைய கஷ்டப்படுத்தின விட்டுருவேனா? இப்ப நான் சொல்லல, நடக்கும்போது நீங்களே பாருங்க. என்ன பண்ணாலும் சரி, என் பேரன் சந்தோஷமா இருக்கணும், இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். பெயின் போகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். பாத்து. பவி, என்னம்மா இன்னும் வலி இருக்கா? மருந்து போடுறியா இல்லையா? போட்டேன் பாட்டி. ஆனா வலியெல்லாம் இல்ல. ஆனா எங்க ரொம்ப வலிச்சிருமோன்னு பயமா இருக்கு நடக்கும்போது. அது விழுந்து அதிர்வுமா, அப்படிதான் 2 நாளைக்கு இருக்கும். நடக்க நடக்க சரியா போயிடும். நட.
என்ன குட்டி, பால் வேணுமா? பாட்டில் எடுத்து பாலை காய்ச்சி பால் அதுல ஊத்தி குடிப்போமா? பாத்தியா என்ன, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அவ பண்ற அழிச்சாட்டியும் தாங்க முடியல. என்னமோ இவ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள மாதிரி கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கா. ஆமாம்மா, சந்தோஷ்க்கு பிறக்க போற குழந்தைக்கு இடைஞ்சல் பண்ணும்னே இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து இங்க வளர்த்துக்கிட்டு இருக்கா. கவலைப்படாதீங்க என்ன, உங்க குடும்ப வாரிசு வரும்போது இந்த குழந்தை இங்க இடைஞ்சலா இருக்கவே மாட்டா. ரெடி ஆயிடுச்சு. என்னது, பால் குடிப்போமா? வா 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 வா. இந்த செல்லம், இந்த பால் குடி, பால் குடி, பால் குடி. அத்த, என்னத்த அதுக்குள்ள சாருக்கு பசி வந்துருச்சோ? பா, அழுகிற சத்தத்துல அபார்ட்மெண்ட் 2 ஆயிடும் போல. ஆமாம் பவி, பசி வந்துட்டா போதும் கத்தி ஊரை கூட்டிடுறான். இப்ப பால் குடிச்சிட்டு தூங்குனா 1 மணி நேரத்துக்கு தொந்தரவு பண்ண மாட்டான். ஆமா, நீ எதுக்கு இப்படி நடந்துட்டு இருக்க? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அத்த, ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க போர் அடிக்குது அத்த. இந்த சந்தோஷ் வேற போன் பேசிக்கிட்டே பால்கனிக்கு போயிட்டான். கால் சரியாகணும்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி, குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே தொட்டில போட்டுடுறேன். சரி, நீ நிக்காத, ரெஸ்ட் எடு போ. இந்தா இந்தா இந்தா, பால் குடிச்சுக்கிட்டே தூங்கலாமா? வா 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 வா. சமத்துடா நீ. சரி சரி சரி, இந்தா இந்தா. அண்ணே, லட்சுமி கிச்சனுக்கு போயிட்டா. பவியும் ரூம்குள்ளதான் இருக்கா. சந்தோஷ் போன் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்துல பண்ணாதான் உண்டு. நான் இப்பவே ரூம்குள்ள போய் வேலையை முடிச்சிடறேன். இந்த வரேன். ஏய் தங்கம், ஓடியா 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 ஓடியா. எனக்கு வேற வழி தெரியலடா. நீ இருந்தா இந்த குடும்பத்துக்கு மேலும் மேலும் சிக்கல் தான் வரும்.